கடலூர் தேவனாம்பட்டினம் தந்தை பெரியார் அரசு கலைக் கல்லூரியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் தேவநாத் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தேவநாத், மாணவர்களிடையே எதனால் மோதல் ஏற்பட்டது? மாணவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? கடலூர் தேவனாம்பட்டினத்துல அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது. இங்கு இயங்கி வரும் இந்த தந்தை பெரியார் அரசு கலைக்கல்லூரியில ஏராளமான மாணவ மாணவிகள் 2 ஷிப்டுகளாக படித்து வருகின்றனர். இந்த கல்லூரியில பார்த்தோம் அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. இன்று இதற்கான பயிற்சி வகுப்புகள் கல்லூரியில் இருக்கிற கூட்டரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்ட அரங்கில் மாணவர்கள் அமர வைக்கப்பட்டிருந்த நிலையில இதற்கான பயிற்சி வகுப்பு எடுக்கும் ஆசிரியர் வெளியிலிருந்து வர வேண்டியிருந்ததால் அவர் தாமதமாக வந்துள்ளார். அவர் வருவதற்குள்ளாக அங்கு மாணவர்கள் தங்களது செல்போனை ப்ளூடூத் ஸ்பீக்கர் மூலம் இணைத்து அந்த கூட்ட அரங்கில் நடனமாடி இருக்கிறார்கள். இதில் பாடல் ஒலிப்பது தொடர்பாக மாணவர்களிடையே திடீர் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் வணிகவியல் மற்றும் கணிதவியல் மாணவர்கள் ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொள்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்துல ஒருவர் படுகாயமடைந்த நிலையில அந்த மாணவர் தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கு. இது குறித்து கடலூர் தேவனாம்பட்டினம் போலீசார் வழக்கு பதிந்து அந்த கல்லூரிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. மேலும் சக மாணவர்களிடமும் இந்த விசாரணையானது நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது அதாவது எந்த மாணவன் இவரை தாக்கினார் என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.